Hi friends, welcome back to Shoba Handcraft. நாம் இன்னைக்கு வந்து விநாயகர் கொடையோட பேஸில் செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பேஸ் வந்து ஆம்லா நாட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இனி வந்து ரன்னிங் ஒயர் வச்சு பாக்ஸ் நாட் வச்சு ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இது வந்து விநாயகர் கொடையோட அந்த மேலே வரும் பார்த்திங்களா, ஃப்ளாட்டாக தட்டு மாதிரி அது செய்ய போகிறோம். ஸோ அதனால் நீங்களும் அப்படியே செகண்ட் பார்ட் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரன்னிங் ஒயர் வந்து பிங்க் கலர் ஒயர் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிட் ஒயர் விட்டால் போதும், ஜஸ்ட்டு சொருக்க தான் யூஸ் பண்ண போகிறோம். விட்டுட்டு எந்த ஒயர்லேருந்து வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாக்ஸ் நாட் வந்து சுற்றி ரவுண்டாக போட்டுகிட்டே வர போகிறோம். அதனால் நீங்கள் எந்த ஒயர் வேணாலும் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து நார்மலாக போடுற மாதிரி பாக்ஸ் நாட்டு தான் போட்டுறோம். ஸோ இந்த பாக்ஸ் நாட் வந்து நான் ஒரு 3 லைன் வரைக்கும் இந்த பிங்க் கலர் ஒயர் வச்சு போட போகிறேன். பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி விநாயகர் கொடை வந்து நம்ம யூடியூப் சேனலில் இது வரைக்கும் இன்னும் யாரும் போடலை. இதுதான் ஃபஸ்ட் டைம் இது. ஸோ குட்டி குட்டியாக கொடைகள் பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் விநாயகர் கொடை வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ நம்ம வந்து இது ஃபஸ்ட் டைம் நானும் ட்ரை பண்ணிக்கிறேன். சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அளவுகள் அதாவது மெஷர்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்குறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருந்தால் மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட் சென்ட் பண்ணி விடுங்க. ஸோ சுற்றி நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ வந்து நாம் ஃபஸ்ட் லைன் முடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் லைன் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அது மேலே தான் முடிக்க போகிறோம். நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன பிட் ஒயர் விட்டுருந்தோம் இல்லையா, அது வந்து இப்போ நம்ம உள்பக்கமாக வந்து சொருகி விட்டுடலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து செகண்ட் லைன் போடும்போது கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லைன் வந்து சுற்றி முடிச்சுட்டு வந்துட்டோம். நீங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு லைன் வந்து முடிக்கும் போது அங்கே பிட் ஒயர் சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, அது சொருகி விட்டுட்டிங்கன்னா தொடர்ந்து அதுக்கு அடுத்த லைன் நம்ம வந்து எப்பவும் போல் நார்மலாக போடுற மாதிரி போட்டுகிட்டே வர வேண்டியதான். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எப்படி பண்ணுறதுன்னு கண்டிப்பாக புரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பிட் ஒயர் இருக்குது பாருங்கள், அதுதான் இப்போ நம்ம சொருகணும். அதே போல் நீங்கள் பின்னும்போது பக்கத்தில் இருக்கிற ஒயர் தான் பின்னுறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. தெரியாமல் நீங்கள் ஒரு ஒயர் மிஸ் பண்ணாலும் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். எங்கே மிஸ்டேக் பண்ணிங்களோ அந்த ஒயரை பிரித்து விட்டு அங்கேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பக்கத்து ஒயர் தான் நீங்கள் போடுறீங்களான்னு பாருங்கள். ஏன்னா நிறைய ஒயர் வரதுனால கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ஒயர் விட சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒயர் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தோன்னா கடைசி இது வந்து போட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பிட் ஒயர் எடுத்து உங்களுக்கு எந்த பக்கம் சொருகுனா ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி சொருகி விட்டுடுங்க. சொருகிட்டு நம்ம அதுக்கு அடுத்த லைன் ஆரம்பிக்க வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட் லைன் வந்து அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஒயரில் தொடர்ந்து போட்டுகிட்டே போங்க. ஸோ இனி கண்டினியூஸாக போட்டுகிட்டே போங்க. இனி இந்த 3 லைன் நான் முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன்.
இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3 லைனும் முடிச்சிட்டோம். பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ ஆம்லா நாட் ஃபஸ்ட்டு போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு 3 லைன் போட்டுட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள் அழகாக வந்திருக்கு இல்லையா? இனி இதில் வந்து நம்ம ரன்னிங் ஒயர் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதை எடுத்து உள்பக்கமாக நம்ம சொருகி விட்டுற வேண்டியதுதான். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு எந்த பக்கம் சொருகினா ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி சொருகி விட்டுருங்க. ஸோ நான் வந்து மல்டி கலர் எடுத்துருக்கனால கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் இது. ஸோ சொருகியாச்சு, பார்க்க அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து அந்த பேஸில் செகண்ட் இது முடிச்சிட்டோம். தேர்ட் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் வேறு ஒரு கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா பிட் ஒயருங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட அளவு என்னமோ எடுத்துகிட்டு அந்த அளவில் வந்து அப்படியே மடக்கி ஒயர் கட் பண்ணிவிட்டு நம்ம அங்கே வந்து ஒரு பாக்ஸ் நாட் போட போகிறோம். ஸோ இது போல் எத்தனை ஒயர் வந்து இப்படி தொங்கிட்டுருக்கோ அத்தனை ஒயருக்கும் நாம் இந்த புதுசாக வந்து எடுத்துருக்குறோம் இல்லையா ரன்னிங் ஒயரு, நான் இப்போ எல்லோ தான் போட போகிறேன். அந்த ஒயரை வந்து நீங்கள் அளந்து, இல்லை ஒரே அளவாக கூட எடுத்துக்கலாம், ஏன்னா எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு இது அளந்து எடுத்துகிட்டு கூட நீங்கள் வந்து எத்தனை ஒயர் வந்து தொங்கிட்டுருக்கோ அத்தனை ஒயருக்கும் நீங்கள் கவுண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அது போல் நான் வந்து அப்படி தான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ சுற்றி எத்தனை ஒயருக்குன்னு கவுண்ட் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த எல்லோ ஒயரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம அந்த எல்லோ ஒயர் என்ன பண்ணோன்னா, ஒவ்வொரு ஒயர் தொங்கிட்டுருக்குலையே அந்த எல்லா ஒயர்லேயும் வந்து பாக்ஸ் நாட் போட்டு சென்டராக மடக்கி எடுத்துக்கோங்க. எல்லோ ஒயரை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சென்டராக மடக்கி எடுத்துகிட்டு அதில் இருக்கிற அந்த ஒயரோடு சேர்ந்து நம்ம ஒரு பாக்ஸ் நாட் போடணும். அப்போ என்ன ஆகும்னா, இந்த ஒயருக்கு 2 பக்கமும் அந்த எல்லோ ஒயர் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு லைன் கிடைக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கொடை செய்யும்போது அகலமாக ரவுண்டாக வரும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா லைனுக்காக தான் நம்ம வந்து இது போல் ஆட் பண்ணுறோம். நம்ம ஆட் பண்ணாமல் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேப் பெருசாக நம்மளால் அந்த கொடை மாதிரி செய்கிறதுக்கு முடியாது. அதனால் வந்து நமக்கு இடையில வந்து ஒரு லைன் வேணும். அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா அந்த ஒயர் போடுறோம். இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயும் நான் வந்து இது போல் ஒரு பாக்ஸ் நாட் போட்டு ஆட் பண்ணிட்டேன் எக்ஸ்ட்ரா லைனு. உங்களுக்கு தெரியுதா இப்போது? ஸோ எல்லா ஒயர்லேயும் இது போல் கொடுத்துட்டேன். ஒரே ஒயராக நான் கொடுத்துருக்குறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஒயரையும் பக்கத்தில் இருக்கிற அந்த எல்லோ ஒயரையும் சேர்ந்து ஒரு பாக்ஸ் நாட் போடணும். அதாவது நம்ம ஒவ்வொரு ஒயர்லேயும் ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா, அப்போது நம்ம ஒரு பக்கத்தில் இருக்கிற எல்லோ ஒயர் எடுத்துகிட்டு பக்கத்தில் இன்னொரு இருக்கிற எல்லோ ஒயரும் சேர்த்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது போல் ஒரு முடிச்சு போட்டிங்கன்னா முக்கோணம் மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு இடையில ஒரு லைன் மாதிரி கிடச்சிரும், இந்த மாதிரி வரும். அதுபோல் சுற்றி எல்லாத்துலேயும் நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற எல்லோ கலர் ஒயர் மட்டும்தான் பண்ணணும். ஸோ அந்த பிங்க்கு க்ரீனு அதெல்லாம் பண்ண வேண்டாம். ஸோ எல்லோ கலர் ஒயர் இப்போ புதுசாக கனெக்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயர்கள் மட்டும் எடுத்துக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற எல்லோ ஒயரை நம்ம வந்து பாக்ஸ் நாட் போட்டுகிட்டே வரணும். இந்த மாதிரி பாக்ஸ் நாட் போட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிற அந்த ஆம்லா நாட்லேயும் பாக்ஸ் ஒயர்லையும் வந்து ஒரு குச்சி வந்து எடுத்து சொருக்கி விட்டுருக்குறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த இடம் வந்து ஸ்டிஃபாக இருக்கும். நம்ம பின்ன அந்த இடம் வந்து வளைஞ்சு போயிடும். அதனால் அந்த சென்டர் வந்து ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக குச்சி வந்து எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா லைன்லேயும் உள்ளே சொருகி விட்டுட்டேன். இப்போ நீங்கள் போட பாக்ஸ் நாட் போட உங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து வளையாமல் ஸ்டிஃபாக இருக்கும். ஈஸியாகவும் இருக்கும் போடுறதுக்கு. உங்களுக்கு கொடையும் பார்க்க ஃப்ளாட்டாக அழகாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். குச்சி இல்லை கம்பி கிடச்சாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து எல்லா எல்லோ கலர் ஒயரையும் வந்து இப்படி இடையில வந்து பாக்ஸ் நாட் போட்டு விட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தோன்னா எல்லா ஒயரும் பார்த்திங்கன்னா நான் பாக்ஸ் நாட் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், பக்கத்துலேயே ஒரு பாக்ஸ் நாட் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் எல்லோ கலர் ஒயர் தான் இப்போ ரன்னிங் ஒயராக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போவும் நீங்கள் வந்து எந்த ஒயர் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சுற்றி இருக்கிற இத்தனை ஒயரில் ஏதாவது ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம நார்மலாக பாக்ஸ் நாட் போட்டுகிட்டே வர வேண்டியதான். இதுலேயே நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பக்கத்தில் நிறைய ஒயர் இருக்கிறதுனால
கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒயர் தான் நாட் போடுறீங்களான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய ஒயர் இருக்கும்போது ஒன்று விட சான்சஸ் இருக்குது. சப்போஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்கே மிஸ்டேக் நடந்தது நம்ம அங்கே வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்காக நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பக்கத்தில் இருக்கிற ஒயர் தான் நீங்கள் பாக்ஸ் நாட் போடுறீங்களான்னு பாருங்கள். நான் இந்த டைம் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல இது வந்து 3வது லேயர். இது ஃபஸ்ட் லேயர் வந்து நம்ம ஆம்லா நாட் போட்டோம். செகண்ட் லேயர் வந்து அந்த பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு யூஸ் பண்ணோம். இப்போ தேர்ட் லேயர் வந்து இந்த எல்லோ கலர் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு லைன் ஆட் பண்ணி இப்போ ரன்னிங் ஒயர் எல்லோ கலர் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ நம்ம வந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து ஏணிப்படி முடிச்சு தான் போட்டு முடிக்க போகிறேன். ஸோ நிறைய வீடியோஸில் உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு எப்படி போட்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஏன்னா நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அழகாக நீட்டாக இருக்கணும் இல்லையா, ரவுண்ட் ஷேப் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் ஏணி பண்ணி முடிச்சு இதுக்கு மேலே நம்ம போட்டோன்னா பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பின்ன என்ன ஆகும்னா சைடு வந்து எல்லாம் வந்து வளைஞ்சி வரும். ஸோ நம்ம வந்து இப்போ சுற்றி பின்னி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் பின்னது பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 4 லைன் வந்து பின்னதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ பின்ன வளையும், அது ஒரு எக்ஸ்ட்ரா லைன்ஸ் ஆட் ஆக கொஞ்சம் உங்களுக்கு அது வளையிறது கம்மியாயிடும். இப்போ நான் வந்து ஏணிப்படி முடிச்சு தான் போட்டு முடிக்க போகிறேன். எப்படி போடுறதுன்னு பாருங்கள். இப்போ முடிக்கிறது. ஸோ அந்த நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த முடிச்சு வந்து நம்ம இப்போ கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கணும். அந்த எல்லோ ஒயர் கீழே தள்ளிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த லைனை மேலே தள்ளினீங்கன்னா கொஞ்சம் கேப் கிடைக்கும். அப்போ நம்ம அந்த ரன்னிங் ஒயர் வந்து அந்த லூப் உள்ளே விட்டுட்டு இந்த மேலே நிற்குது பார்த்திங்களா, அந்த எல்லோ ஒயர் எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு நம்ம இந்த மேலே போகிற அந்த எல்லோ ஒயரையும் இழுக்கணும், உள்பக்கமாக இருக்கிற ரன்னிங் ஒயரையும் இழுக்கணும். ஸோ நான் வந்து நிறைய வீடியோஸில் ஏணிப்படி முடிச்சு போடுறதுக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் இதுவும் அதே மாதிரி தான். போட்ட பிறகு நம்ம அந்த ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா டைட்டாக பண்ணிட்டிங்கன்னா ஒரே முடிச்சிடும். ஸோ உங்களுக்கு பார்க்க நீட்டாக கம்ப்ளீட்டாக அழகாக இருக்கும். ஸோ ஈக்குவலாக இருக்கும். இல்லைனா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா லைன்ஸ் எக்ஸ்ட்ராவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் ஏணிப்படி முடிச்சு போட்டால் அழகாக இருக்கும். இப்போ ரன்னிங் ஒயர் கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அது வந்து உள்பக்கமாக சொருகிடலாம். இப்போ நீங்கள் வந்து இந்த எல்லா பக்கமும் இருக்கிற எல்லா ஒயரையும் வந்து சிசர் வச்சு அதோட எண்டில் ஒரு சின்னதாக க்ராஸாக ஒரு கட் போட்டுட்டு சொருகி விட்டுட்டிங்கன்னா அந்த எல்லோ ஒயர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு இப்போ கொஞ்சம் லைட்டாக கூட வளவலன்னு இருக்கும். நீங்கள் அந்த ரன்னிங் அந்த நிற்குது பார்த்திங்களா, சுற்றி அந்த எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் உள்பக்கமாக சொருக என்ன ஆகும்னா நல்லா திக்காக நிற்கும். ஸோ நீங்கள் அதனால் ஃபஸ்ட்டு எல்லாம் சொருகி முடிச்சுட்டு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் எல்லா ஒயரும் வந்து இந்த மாதிரி அந்த எண்டில் வந்து ஒரு க்ராஸாக கட் போட்டுட்டு நான் வந்து உள்பக்கமாக சொருக போகிறேன். சொருகி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம விநாயகர் கொடை போல் வந்து ஒன்று பண்ணி வச்சுட்டோன்னா வருஷம் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பிளாஸ்டிக்ன்றனால எந்த டேமேஜ் ஆகாது. நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிவிட்டு எடுத்து பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா அடுத்த வருஷம் வந்து எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லாயிருக்கும். கலரும் உங்களுக்கு வந்து போகாது. பார்க்க அழகாக மல்டி கலரில் நீட்டாக இருக்குது பாருங்கள். பார்க்க ஒரு பூ மாலை மாதிரி கலராக இருக்குது பார்த்திங்களா.
அதனால் நீங்கள் மல்டி கலராக வேணாலும் ட்ரை பண்ணுங்கள், இல்லை சிங்கிள் கலராக வேணாலும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு மல்டி கலராக போட்டால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்து புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்குமேன்னு போட்டேன். ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், நல்லா ஈஸியாகவும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நம்ம வீடியோஸ் எல்லாம் பிடிச்சா எப்பவும் போல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதுபோல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் ஒயர் கிராஃப்ட்டு, கூடை பின்னுறது, ஃப்ளவர் வாஸ் சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் இருக்குது. எல்லா வீடியோஸும் போய் இப்போ செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். நான் வந்து பார்ட்டாக போட்டுக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் நமக்கு வந்து செகண்ட் சேனல் ஒன்று இருக்குது, சென்னை மொட்டை மாடி கோழி வளர்ப்புன்னு. ஸோ அந்த சேனல் போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா அந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து இந்த சேனலில் நான் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பார்த்து பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து இப்போ இந்த கொடையோட அந்த மேலே இருக்கிற அந்த தட்டு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இது ஃபுல்லாகவே வந்து சொருகி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, ஸ்டிஃபாக ஆகிடுச்சு பார்த்திங்களா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ சுற்றி நம்ம அதெல்லாம் சொருகினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்படி தான் நம்ம வந்து பின்னணும், கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து பின்னிங்கன்னா அழகாக பண்ணிடலாம். ஸோ இது வந்து பல வருஷத்துக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸ் மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.